வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மென்டலி இல் பேஷண்ட்ஸை யூடியூப்லேயோ சரி இல்லை நியூஸ்லேயோ சரி நிறைய இடத்துல வீடியோ எடுத்து போடுறத பார்க்குறோம். அந்த மாதிரி பண்ணுறது ரைட்டாக தப்பா அப்படின்ற இதுக்குள்ளே வரல. பட் ஆனால் இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ சிஎம் வின் பண்ண அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்துட்டு நிறைய எமோஷ்னலாக நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருந்தார். இது எல்லா இடத்துலையும் வந்துட்டு யூடியூப் சரி நியூஸ் சேனல்ஸில் சரி நிறைய அதாவது எடுத்து போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க, திருப்பி ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்த இடத்துல என்ன கேட்குறேன்னா, ஒரு மென்டலி இல் பேஷண்ட்டுக்கு சம்டைம் இன்சைட் இருக்குது, அதாவது தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரியாமல் அவங்க அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்து த்ரோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவங்க வல்னரபுளான அதாவது ஒரு வீக்காக இருக்கிற ஒரு டைமில் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம். அந்த வீடியோ எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணுறோம். மொத்த ஊரும் வந்து அந்த விஷயத்தை பார்க்குறாங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் சரியாகி வரப்போறாரு. ஸோ அவர் சரியாகி வரும்போது இந்த விஷயத்தெல்லாம் அவர் பார்ப்பார். அவர் எவ்வளோ மனசு வலிக்கும், எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். இதுவே வந்து அவருக்கு இன்னொரு எபிசோடு ட்ரிகர் பண்ணுறதா, இன்னொரு டிப்ரெஷனோ இல்லை அவர் மனசில் வந்துட்டு வலி இன்னும் அதிகப்படுத்துகிறோம், ஃபேமிலிக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், இதெல்லாம் எதுவுமே பார்க்காம இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்துட்டு எல்லாருக்கும் பப்ளிக்காக போடுறதுன்றது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம்ன்றது யாருக்குமே தெரியாமல் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஐ திங்க் இட் இஸ் நாட் ரைட். நம்ம அஸ் அ கம்யூனிட்டி வந்துட்டு இந்த மாதிரியான விஷயம்லாம் வரும்போது அதை ஃபார்வர்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. நிறைய டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு தப்பான பிஹேவியர் த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு விஷயத்தை எடுத்து அவர் குடிச்சிட்டு பண்ணுறாங்க இல்லை வேற ஏதோ நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை இதுதான் நடந்திருக்கு நம்மளால கிளியர் கட்டாக சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஸ்கிசோஃப்ரெனியா அதுலேயும் வந்துட்டு சில அப்நார்மல் பிஹேவியர் த்ரோ பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. பைபோலார் மேனியாலையும் வந்து சில டைம்ஸ் அப்நார்மல் பிஹேவியர் த்ரோ பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிஹேவியர்ஸில் நீங்கள் ஃபுல்லாக கேப்சர் பண்ணி அந்த டைம் அவங்க எமோஷனலாக பேசுகிற சில விஷயங்கள்லாம் எடுத்து எல்லாத்தையும் போர்ட்ரே பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களோட டிஆர்பி ரேட்டிங் உங்களுடைய விஷயம் மேலே போகுதுன்றதை இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட் அவங்களோட மென்டல் தான் கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் பண்ணுறது சரியானது உங்களுக்கும் தெரியாது. ஸோ யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, அஸ் அ காமன் மேனாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, இன்கேஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் ஷேர் பண்ணாது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால தான் இன்னும் அந்த அல்காரிதம் வந்து நிறைய பேர் பார்க்குற மாதிரி வருது. ஸோ ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணாமல் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதை பற்றி கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு தேவையில்லாத விஷயம். ஏன்னா மற்றவங்களோட வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை மற்றவங்களோட கஷ்டத்தில் நம்ம என்னென்னமோ நம்ம வந்துட்டு கமெண்ட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கோம். அதையும் அவாய்ட் பண்ணுறது ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும்.